Hello viewers, welcome to Tips Mathematics. So இந்த வீடியோவில் நம்ம எந்த கிளாஸ் வந்து பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா percentage profit and loss discount இந்த டாபிக்ஸ்க்கான ப்ரீவியஸ் கொஸ்டின் தாங்க நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ ஆல்ரெடி வந்து ஒரு 9 வீடியோஸ் பார்த்தீங்க அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் வந்து கண்டினியூவாக நார்மல் வீடியோவாக போட்டிருப்போம். ஸோ 10லேருந்து 12 வரைக்கும் 13 வரைக்கும் வந்திருக்கக்கூடிய வீடியோ வந்து பார்த்திங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து போட்டிருப்போம். ஓகேங்களா? ஸோ 1லேருந்து 13 வரைக்கும் கண்டினியூவாகவே உங்களுக்கு இந்த டாப்பிக்கை யூஸ் பண்ணி நாங்கள் பிளேலிஸ்ட் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். ஸோ 13 வீடியோவுமே நீங்கள் கண்டினியூவாக வந்து பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான ஃபர்ஸ்ட் சம் வந்து என்னென்னு வந்து பாருங்கள். 10,000 25% மதிப்பின் 15% என்பது டேஸ் ஆகும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா இது எப்படிங்க எழுதணும்? 10,000னு போட்டுக்கலாம். 25%ங்கிறத 25/100ன்னு எழுதிக்கலாம். 15%த்தை 15/100ன்னு எழுதிக்கலாம். இங்கே 4 0 இருக்கா? இங்கே மேலே 4 0 நம்ம அடிச்சிட்டோம் அப்படின்னா 25 15 பெருக்குனீங்க அப்படின்னா ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடிய 375 தான் நமக்கான ஃபைனல் மதிப்பு. ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் வாங்க. இங்கிலீஷில் பாருங்கள். In a leadership election between A and B, A win by margin of 192 votes. If A gets 58% of the total votes, find the total vote polled. ஸோ அப்படியே தமிழ் வந்து பார்த்துருங்க. ஒரு தலைமையை தேர்ந்தெடுக்கும் தேர்தலில் A மற்றும் B ஆகிய இரு நபர்களில் A ஆனவர் 192 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுகிறார். மொத்த வாக்குகளில் A ஆனவர் 58% பெறுகிறார் எனில் பதிவான மொத்த வாக்குகளின் எண்ணிக்கை. ஸோ எவ்வளோ ஓட்ஸ் வந்து பதிவாயிருக்கு அப்படிங்கிற விஷயத்தை தான் நம்ம என்னங்க பண்ண போகிறோம்? கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ A அப்படிங்கிறவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? 58% வாக்குகள் வந்து பெற்றிருக்காரு. அப்போ B வந்து என்னவாங்க இருக்கும்? 100%லேருந்து 58% கழிக்கிறோம் அப்படின்னா 42% மிச்சம் இருக்குது இல்லைங்களா? ஸோ A 58%னா B எவ்வளோ வாங்கியிருப்பார்? 42% வாங்கியிருப்பார். அவங்க நம்மள்கிட்ட கேட்டிருக்கிறது என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மொத்த ஓட்டோட எண்ணிக்கை, அந்த 100%க்கான மதிப்பை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அதை எதை வச்சு கண்டுபிடிக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 192 வாக்குகள் வந்து வித்தியாசத்தில் யாருங்க வெற்றி பெற்றா? ஏங்கிறவர் வந்து வெற்றி பெற்றிருக்காருன்னு தெரியும். அப்போ அந்த வித்தியாசங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 58லேருந்து 42 கழிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு என்னங்க கிடைக்கும்? 16% கிடைக்குமா? அப்போ மொத்த ஓட்டு இன்ட்டு 16%. இந்த வித்தியாசத்துக்கான மதிப்பு தான் வந்து 192 அப்படிங்கிறத நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அப்போது அந்த 16% அப்படிங்கிறத நம்ம இன்புட் கொடுக்கணும். அந்த சதவீதத்தை எடுத்துகிட்டு என்ன பண்ணலாம்? வகுத்தல் 100ன்னு போடலாம். இந்த 16/100ங்கிறது அந்த பக்கம் போகும்போது நமக்கு எப்படிங்க வரும்? 100/16 அப்படிங்கிறது நமக்கு வரும் இல்லைங்களா? ஸோ அப்படியே நான் வந்து மாற்றிடுறேன். ஈக்குவல் டு 100/16. இதை நீங்கள் மொத்தமாக அடித்து கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 டேபிளே போயிடுவோமா? 8 2 சார் 16, 50, 4 2 சார் 8, 25, இது 1 4 is 4, 4 4 சார் 16, மிச்சம் 3, 8 4 சார் 32. அப்போ இங்கே 25 இருக்குது, இங்கே 48 இருக்குது. அப்போ 25 48 பெருக்குனீங்க அப்படின்னா நமக்கு மொத்தம் 1200 அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ மொத்த மதிப்பு என்னதுங்க? 1200. ஆப்ஷன் பியில் இருக்க தான் சரியானது. ஸோ அவங்க கொடுத்துருக்க சின்ன சின்ன ஹிண்ட்டுமே நம்ம கவனித்து ஃப்ரேம் பண்ணணும். ஓகேங்களா? வித்தியாசம்னு கொடுத்துட்டனால 58லேருந்து 42 கழித்து 16%ன்னு எடுத்து நம்ம போட்டு கேன்சல் பண்ணி ஆன்சரை கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இஃப் 48% of 48 equal to 64% of Z, then Z equal to dash. 48% ஈக்குவல் டு இசட்டின் 64% எனில் இசட்டின் மதிப்பு டேஸ் ஆகும். ஸோ ஒன்றுமே இல்லைங்க, ரொம்ப ஈஸியான ஸ்டெப்ஸ் தான். 48% ஆஃப் 48ன்னு கொடுத்துருந்தாங்களா? 48% ஆஃப் 48 அப்படின்னா என்னங்க? 48% இன்ட்டு 48 ஈக்குவல் டு 64% ஆஃப் இசட்டுன்னு சொன்னாங்களா? அந்த பர்சன்டேஜை பை 100ன்னே நம்ம வந்து ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ இந்த இசட் வேணும்னா அந்த 64/100 இந்த பக்கம் கொண்டு வந்தால் 100/64ன்னு வந்து மாறி வருமா? சரி, இப்போ பாருங்கள். இசட் ஈக்குவல் டு அந்த பக்கம் என்ன இருந்துச்சு? 48/100 இன்ட்டு 48 இருந்துச்சா? அப்போ அந்த 64/100 இந்த பக்கம் வருதுன்னா என்னவாங்க வரும்? 100/64 அப்படிங்கிறது நமக்கு வந்து நிற்குமா? சரி, இப்போ இந்த 100க்கும் 100க்கும் நம்ம கேன்சல் பண்ணிடலாம். 3 2 சார் 6, 2 2 சார் 4, இது 2 2 சார் 4, 4 2 சார் 8 ஆச்சா? இது என்ன பண்ணலாம்? 4 டேபிள் போகுமா? 8 4 சார் 32, 6 4 சார் 24. ஸோ 1 8 is set, 6 8 சார் 48. இப்போ இந்த 6 மல்டிபிள் பண்ணால் என்னங்க வரும்? 36. ஸோ இசட்டுக்கான மதிப்பு என்ன கிடைக்கிது? 36. அப்போ நம்மளோட ஆப்ஷனில் எங்கே இருக்குதுன்னு பார்த்துருவோமா? ஆப்ஷன் டியில் இருக்கக்கூடிய 36 தான் நமக்கான ஃபைனல் ஆன்சர்.
இன்றைக்கான 4th question. The value of a motorcycle 2 years ago was 70,000. It depreciates at the rate of 4% per annum. Find its present value. இருசக்கர வாகனம் ஒன்றின் விலை 2 ஆண்டுகளுக்கு முன் 70,000 இருந்தது. அதன் மதிப்பு ஆண்டுதோறும் 4% குறைகிறது. அதன் தற்போதைய மதிப்பை காண்க. ஸோ இது வந்து அத்தனை தடவை ரிப்பீட்டட் ஆகிருக்கு. நம்மளே வந்து நிறைய தடவை சால்வ் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா. ஸோ இதுக்கான ஃபார்முலா என்னதுங்க? P of 1 minus R by 100. ஏங்க மைனஸ் போடுறோம்? குறைகிறதுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் P of 1 minus R by 100 தான் ஹோல் ஸ்கொயர். இந்த மொத்த தொகை வந்து என்னதுங்க? அதாவது இப்போ இருக்கக்கூடிய தற்போதைய மதிப்பு 70,000 கொடுத்துருந்தாங்களா, அப்போ Pங்கிற இடத்துல 70,000 போடணும். சதவீதம் வந்து 4 கொடுத்துருந்தாங்க. இது வந்து ஹோல் பவர் என்னா, வருஷத்துக்கு பதிலாக நம்ம 2 அப்படிங்கிறத மதிப்பிடுவோமா? ஓகே, அப்போ Pங்கிறதுக்கு பதிலாக 70,000 போட்டுருங்க. 1 மைனஸ் ஆறுங்கிற இடத்துல 4, கீழே 100, ஹோல் பவர் என்னங்கிற இடத்துல ஸ்கொயர். இது 1 4 is 4, 25 4s are 100. ஓகேங்களா. இப்போ எல்சிஎம் எடுக்கிறப்ப இங்கே என்ன பண்ணுவோம்? மேலேயும் கிளி 25ஆல் பெருக்குவோமா? அப்போ இங்கே 25 மைனஸ் 1 பை 25ன்னு எழுதுவோமா? ஏன் அப்படி எழுதுவோம்? ஏன்னா எல்சிஎம் எடுத்திருப்போம். 25 மைனஸ் 1 டிவைடட் பை 25. அப்போ இங்கே மேலே என்னங்க வரும்? 24 அப்படிங்கிறது வருமா? இப்போ இந்த 24 வந்து என்ன பண்ணணும்? 2 முறை 24, கீழே 2 முறை 25. ஏன்னா ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது நமக்கு இருந்துச்சு இல்லையா. ஓகே, 5 டேபிளில் போயிடும். 5 5s are 25, 1 5 is 5, மிச்சம் 2, 4 5s are 20, பின்னாடி ஒரு 3 0 வந்துடுதா. அப்போ மறுபடியும் 1 5 is 5. ஸோ 2 5s are 10, மிச்சம் 4, 8 5s are 40, 2 0. அடுத்தது 5 5s are 25, இங்கே 5 5s are 25, மிச்சம் 3, 6 5s are 30, ஒரு 0. 1 5 is 5, இங்கே 1 5 is 5, மிச்சம் 3, 3 5s are 15, மிச்சம் 1, 132 அப்படிங்க நமக்கு வந்து நிற்கிதுங்களா. சாரிங்க, இதுக்கு தான் இடைஞ்சலில் போடவே கூடாதுங்கிறது. ஸோ என்ன ஆயிடுச்சு? தப்பாக எழுதிட்டேன். ஸோ 560ங்கிறதுல எப்படி எனக்கு 132 வரும்? 112 தானே வரணும். 1 5 is 5, இதில் எங்கே போய் மிச்சம் 1லாம் நான் போட்டேன். ஸோ 1 5 is 5, அடுத்து 6க்கு 1 5 is 5னா மிச்சம் 1, 2 5s are 10. ஸோ 112 தானே வந்திருக்கணும். ஸோ இடைஞ்சல் இதுக்கு தான் போடவே கூடாது. ஸோ என்னங்க இருந்துச்சு? 112 இன்ட்டு நியூமரேட்டரில் என்ன இருந்துச்சு? 24 இன்ட்டு 24 இருந்துச்சா. ஸோ என்ன பண்ணலாம்? இதை மொத்தமாக மல்டிபிள் பண்ணால் 64,512 அப்படிங்கிறது வரும். ஓகேங்களா. 64,512ங்கிறது நம்மளோட ஆப்ஷன் பியில் வந்து இருக்குது. ஸோ இன்றைக்கான லாஸ்ட் சம். The annual rate of growth in population of a town is 10%. If its present population is 26,620, then the population 3 years ago was. ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுதோறும் 10% அதிகரிக்கிறது. அதன் தற்போதைய மக்கள் தொகை 26,620 எனில் 3 ஆண்டுகளுக்கு முன் மக்கள் தொகை டேஸ் ஆகும். ஸோ ரொம்பவே சிம்பிள். ரொம்ப தடவை ரிப்பீட் ஆன கொஷின்ங்க, மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கப்புறமும் இது வந்து ஒரு 2-3 தடவை வந்து இந்த பிடிஎஃப்லேயே ரிப்பீட் ஆகும். ஓகேங்களா. ஸோ P of 1 plus R by 100 தி ஹோல் பவர் n. அதுவும் என்னது? A ஈக்குவல் டு, அவங்க நமக்கு மொத்தமான பாப்புலேஷன் தான் கொடுத்துருக்காங்க. 26,620ங்கிறது மொத்தமான பாப்புலேஷன். ஓகேங்களா. நம்ம இங்கே கண்டுபிடிக்க போகிறது P தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ R வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 10, N வந்து 3ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்ம என்னங்க பண்ணலாம்? அதை டேரெக்டாக சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்தையும் ஒரு பக்கமாக மாற்றணும். ஸோ ஏக்கு பதிலாக 26,620 which is equal to P அப்படியே இருக்குது. 1 + Rங்கிற இடத்துல 10/100 ஹோல் பவர் Nக்கு பதிலாக 3. ஸோ 1 0 1 0 கேன்சல் பண்ணிட்டோன்னா 1/10. இங்கே என்னங்க பண்ணுவோம்? எல்சிஎம் எடுத்தால் இந்த இடத்துல 10 வரும். இங்கே 10, இங்கே +1ங்கிறப்ப 11/10 இருக்குமா. ஹோல் க்யூப் இருக்கனால என்ன பண்ணுவோம்? 3 தடவை 11, 3 தடவை 10. என்னது? 3 தடவை 11, 3 தடவை 10. ஓகேங்களா. இதை அந்த ஒட்டுமொத்த டேர்ம் அப்படியே இங்கே கொண்டு போனோம்னா 3 தடவை இருக்கக்கூடிய 10 மேலே வந்துடும், அந்த 3 தடவை இருக்கக்கூடிய 11 கீழே வந்துடும். ஸோ எழுதிடுவோமா? P ஈக்குவல் டு ஆல்ரெடி என்ன இருக்குது? 26,620 இருக்குது. அப்போ அந்த 3 10 மேலே வந்துடுதுங்க, 3 11 கீழே வந்துடுது. பிகாஸ் தலைகீழாக மாறி இருக்குது இல்லைங்களா. சரி, 1 11 is 11, 2 11s are 22, மிச்சம் 4, 4 11s are 44, மிச்சம் 2, 2 11s are 22, ஒரு 0. கரெக்டாச்சா. அடுத்தது 1 11 is 11. இங்கே என்ன பண்ணலாம்? இது அப்படியே நான் கீழே எழுதுறேங்க. இங்கே நான் கீழே எழுதுறேன். 2 11s are 22, மிச்சம் 2, 2 11s are 22, 0. ஸோ மறுபடியும் 1 11 is 11னா 2 11s are 22, ஒரு 0. அப்போ 20 × 10 × 10 × 10. அப்போ எத்தனைங்க? 2க்கு பின்னாடி 4 0 வந்திருக்கணும். அப்போ என்னது? 2க்கு பின்னாடி 4 0 வருது அப்படின்னா அது 20,000. அப்போ ஆப்ஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஷன் ஏல இருக்கக்கூடியதான் நமக்கு சரியான பதில்.
ஸோ இன்னும் ஒரு 3 கிளாஸுங்க, ஒரு 16 சம் 3 கிளாஸில் முடிச்சிட்டோம் அப்படின்னா பெர்சன்டேஜ், ப்ராஃபிட் அண்ட் லாஸ், டிஸ்கவுண்ட் 3 டாப்பிக்குமே நம்ம த்ரூ அவுட்டாக கம்ப்ளீட் பண்ணிடுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கிளாஸில் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.